ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் போன் குழம்பு. எலும்பு கறி எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இவங்க எலும்பு கறியை மஞ்சள், ஏலங்கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்து வேக விட்ருக்காங்க. எலும்புனா அந்த எலும்போட கொஞ்சம் கறியும் இருக்கும், அந்த மாதிரி உள்ள எலும்பு வேக விட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், அது வெந்துக்கிட்டு இருக்கு. அது நல்லா வெந்ததும், எலும்பு கறி நல்லா வெந்ததும் அதோட குழம்பு பொடி சேர்த்துக்கிறாங்க. இது இதுவுமே ஒரு 3 கிலோ அளவு எலும்பு. அப்போ அந்த 100 கிராம் குழம்பு பொடியையும் அவங்க அதில் சேர்த்துட்டாங்க. வில்லேஜ் லேடிஸ் தான் செய்கிறாங்க இதை. இப்போ மட்டன் குழம்பு பொடி சேர்த்துக்கிறாங்க. ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கிறாங்க. பொடியெல்லாம் சேர்த்து அது நல்லா கொதித்ததும் நல்லா கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவங்க 2 கையளவு சேர்த்துக்கிறாங்க. இது 3 கிலோ எலும்புக்கு தான். இந்த எலும்பு தனி எலும்பு, அப்படி வலிச்ச எலும்பாக இல்லாமல் கொஞ்சம் கறியோடு சேர்ந்த எலும்பு. ஒரு 3 கையளவு சேர்க்குறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, புதினா மல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறாங்க, அரிஞ்சு சேர்த்துக்கிறாங்க. ஓரளவு சின்னதாக தான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டியிருக்காங்க. ரொம்பவும் பெருசாக இல்லாமல், இந்த தால்ச்சாவுக்கு வெட்டுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி நல்லா வேக விடுறாங்க அதையும். இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்கிறாங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே குழம்பு பொடி, மட்டன் குழம்பு பொடி எல்லாம் சேர்த்துருக்காங்க. இப்போ கரம் மசால் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்காங்க. மட்டன் குழம்பு பொடி, நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற குழம்பு பொடி, கரம் மசால் பொடி, மிளகாய் பொடி, இது இவ்வளவும் சேர்த்துருக்காங்க இதில். இப்போ தேங்காவும் கசகசாவும் அரைச்சி அதை சேர்த்துக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ கொதிக்க விடுறாங்க. கிளறி நல்லா கொதிக்க விடுறாங்க. இதுக்கு தாளிப்பு கடைசியாக தான் போடுறாங்க. இது நல்லா வெந்து எல்லாம் குழம்பு பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்ததும் கடைசியாக குழம்பை இறக்கிட்டு வெங்காயம், கருவேப்பில்லை, நம்ம எப்படி தாளிப்பு செய்வோமோ அந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டு தாளிக்கிறாங்க. உப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பு போதாட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில். இப்போ குழம்பு கொதித்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கணும். நல்லா வெந்திருந்தால் போதும், குழஞ்சி போக வேண்டியதில் அந்த காமிக்கிறாங்க பாருங்கள். காயெல்லாம் அந்த மாதிரி வெந்திருக்கணும். அந்த வெந்திருக்கு ஆனால் குலையலை, இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுக்கணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புக்கு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, நம்ம அந்த எப்பயுமே இந்த குழம்புகளுக்கு போடுவோம் இல்லையா, நான்வெஜ்ஜுக்கு அந்த மாதிரி பிரிஞ்சி இலை எல்லாமே போடுறாங்க. இது ஒரு 150 ml அளவு எண்ணெய். இது 3 கிலோவுக்கு, நீங்கள் 1 கிலோங்கிறப்ப நீங்கள் குறைச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதித்ததும் முதல்ல கருவேப்பிலையை நிறைய போட்டுறாங்க. இதோட மற்ற வாசனை பொருட்களும் சேர்த்துருக்காங்க பாருங்கள். இந்த பிரிஞ்சி இலை, அந்த வாசனை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அந்த குழம்பு எலும்பு குழம்புல சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டால் நம்மளோட எலும்பு குழம்பு ரெடி. நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.